Hi friends, welcome back to our channel. So ரொம்ப லாங் கேப்பில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து குரூப் 2 எக்ஸாம். ஸோ அந்த ஒரு டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாமே ஆல்ரெடி நம்ம தேவையான எல்லா டிக்கெட்டும் ஹால் டிக்கெட்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ மார்னிங் நம்ம எக்ஸாம்னாலே சீக்கிரமாக கிளம்பி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு 7:10 ஆகிட்டு. இங்கே கிளம்பி ½ அன் ஹவர்னுக்குள்ளே நான் ஸ்டேஷன் ½ அன் ஹவர் இங்கேருந்து ½ அன் ஹவர் போகணும் ஸ்டேஷனுக்கு. அங்கேயே ட்ரெயின் தான், மோஸ்ட்லி ட்ரெயின் தான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டி தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருது. ஆனால் நம்ம சென்டருக்குள்ளே போய் இறங்கி அங்கேருந்து சென்டர் போகிறதுக்கு வந்து அதாவது ட்ராப் பிக்கப் ரெண்டுமே வந்து 200 வந்து செலவாயிடுது. ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பஸ்லாம் இங்கே எதிர்பார்க்கவே முடியாது. பஸ் ஸ்டாப்புன்னு ஒன்று இங்கே இருக்கவும் இருக்காது. அப்புறம் வந்து நான் 8:30 சென்டருக்குள்ளே போயிட்டேன். சென்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து குரூப் 4 குரூப் 1 தான் வந்து செக்கப் அவ்வளோ இல்லை. பட் இதில் வந்து ரொம்ப செக்கிங் இருந்துச்சு. என்னென்னா எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனேன். அதை அலோவ் பண்ணவே இல்லை, வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பிளாஸ்டிக் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மாக தெரியுமில்ல, ஸோ அந்த மாதிரி வாட்டர் கேன் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டீல் வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதில் தண்ணி தாகமாக இருந்துச்சுன்னு தண்ணியெலாம் குடித்தாச்சு. குடிச்சிட்டு நாங்கள் வந்து உட்காந்து வந்தோம். ஸோ அப்புறம் தான் எக்ஸாம் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸாம் வந்து குரூப் 4 விட குரூப் 2 கொஞ்சம் ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸி தான் எனக்கு. ஸோ நம்ம எப்படி டஃப்பாக கேட்டுருவாங்களா, ஏன்னா நம்ம குரூப் 4 வச்சு செஞ்சிட்டோம்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. ஸோ இது நவராத்திரி செலிப்ரேஷன், நவராத்திரி போயிட்டுருக்கனால கொலுவில் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ் ஸ்கூலு. ஸோ நல்லா இருக்குது இந்த இடம். இன்னசென்ட் ஸ்கூல் இது சிட்லாப்பாக்கம். இந்த லேக் பக்கத்தில் நமக்கு வந்து சிட்லாப்பாக்கம் வந்து லேக் பக்கத்தில் இந்த ஸ்கூலு இருக்குது. ஸோ லேண்ட்மார்க் வந்து சிட்லாப்பாக்கம் லேக். ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் உரைநடைக்கு நிறையா கேட்டிருந்தாங்க. உரைநடைக்கே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. திருக்குறள் அதிகமாக இருந்துச்சு. நம்ம திருக்குறள் ஜிஎஸ்ல திருக்குறள் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப டஃப்னு இல்லை, ஆனால் இந்த கலைச்சொற்கெல்லாம் வந்து செஞ்சுட்டாங்க வச்சு. அதே மாதிரி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல கலைச்சொற்கள். ரொம்ப அது வந்து வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. சில கொஸ்டின் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சு, அது எதுவுமே மாற்று கருத்து இல்லை. ரீசனிங் தமிழ் மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து மேக்ஸ் எடுத்தால் அதை சால்வ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் மிச்சமாகும். நான் அப்படி தான் பண்ணேன். அதனால் கொஞ்சம் டைம் எனக்கு மிச்சமானுச்சு. ஏன்னா டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரீசெண்டாக நடந்த ஜிஎஸ் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி. அப்புறம் ஸ்கீம் நிறைய கேட்டிருந்தாங்க, ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்புறம் திருக்குறளுக்கு அதிக கொஸ்டின் வந்துச்சு. திருக்குறள் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான். ஸோ ரொம்ப ஈஸி இல்லை, நல்லா நார்மலாக இருந்துச்சு.